மொராக்கோவைச் சேர்ந்த 6 பிள்ளையின் தாயான நிஸ்ரின் என்பவரின் நாடு கடத்தல் உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. 70வது பிராந்தியத்தில் வசிக்கும் 40 வயதான நிஸ்ரின் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் அங்கு வசித்து வருகிறார். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் முதல் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்ற உத்தரவை எதிர்கொண்டுள்ளார். இதன் காரணமாக அவர் போலீஸ் நிலையத்தில் வாரத்திற்கு 3 முறை சென்று கையெழுத்திட வேண்டும் என்ற கட்டாயம் இருந்தது. வழக்கம் போல கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதியன்று கையெழுத்திடச் சென்றபோது அவர் திடீரென கைது செய்யப்பட்டார். எந்த முன்னறிவிப்பும் இன்றி மெட்ஸ் தடுப்பு மையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் தன் கணவர் மற்றும் பிள்ளைகளுடன் பேச அனுமதிக்கப்படவில்லை என்றும் அவர் வேதனையுடன் தெரிவித்தார். அடுத்த நாள் அவரை விமானம் மூலம் மொராக்கோ அனுப்ப முயன்றபோது அதிர்ச்சியில் அவர் மயக்கமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அவரது வழக்கறிஞரும் சமூக அமைப்புகளும் தீவிரமான போராட்டங்களை முன்னெடுத்தன. அவசர கதியில் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைக்கு எதிராக பொதுமக்களும் மனித உரிமை அமைப்புகளும் குரல் கொடுத்துள்ளனர். வழக்கை விசாரித்த சுதந்திரம் மற்றும் தடுப்பு காவல் நீதிபதி அவரை தடுப்பு மையத்தில் அடைக்க உத்தரவிட மறுத்துவிட்டார். இதனால் அவர் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதியன்று வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டார். எனினும் ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று மீண்டும் அவரை வெளியேற்ற திட்டமிடப்பட்டது. இந்த நிலையில் மேன்முறையீட்டு நிர்வாக நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு வரும் வரை நாடு கடத்தும் நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இதனால் அவர் தற்காலிகமாக தனது பிள்ளைகளுடன் பிரான்சிலேயே தங்கலாம். நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு பல மாதங்களுக்கு பின்னர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.